தமிழக அரசின் மின்சார பேருந்துகள் லாபத்துடன் இயங்குவதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேரவையில் தகவல் தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். தலைவர் அவர்களே, தலைநகர் சென்னையில் தற்போது நூற்றுக்கணக்கான புதிய பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இப்பேருந்துகள் இயக்கும் உரிமை தனியாருக்கு வழங்கப்பட்டு இருப்பதாகவும் தினசரி கலெக்ஷன் தொகையை காட்டிலும் 2 மடங்கு அவற்றிற்கு வாடகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளிவருகின்றன. அவ்வாறு எத்தனை பேருந்துகள் புதிதாக இயக்கப்படுகின்றன, எந்த நிறுவனத்துக்கு குத்தகை விடப்பட்டுள்ளன, அவற்றிற்கு தினசரி குத்தகை தொகை எவ்வளவு, எத்தனை ஆண்டுகளுக்கு குத்தகை உரிமம் வழங்கப்பட்டுள்ளன, அரசுக்கு இதனால் ஏற்படும் கூடுதல் செலவு எவ்வளவு போன்ற விவரங்களை அவைக்கு தெரிவிப்பார் என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மூலக்கேள்விக்கு தொடர்பில்லாத கேள்வியை கேட்கிறார். இது குறித்து முன்னாடியே தகவல் தெரிவித்திருந்தால் அதற்கான தகவல்களை திரட்டி சொல்லலாம். இருந்தாலும் உங்களுக்கு கேட்டிருக்கின்ற கேள்விக்கு சொல்ல வேண்டிய பதில், இந்த மின்சார பேருந்து தான் தனியாருடைய ஒப்பந்த பேருந்தாக இயக்கப்படுகிறது. அது அந்த பேருந்துகளை தயாரிக்கின்ற அசோக் லைலேண்ட் நிறுவனத்துடைய துணை நிறுவனமான ஓம் என்கிற நிறுவனம் தான் இயக்குகிறார்கள். எனவே அவர்கள் தயாரிக்கின்ற வாகனத்தை அவர்களே பராமரித்து அவர்களே இயக்குகின்ற அடிப்படையில் தான் இயங்குகிறது. இதில் நமக்கு எந்த நஷ்டமும் இல்லை. காரணம், நாம் ஒப்பந்த அடிப்படையில் தான் இயக்குகிறோம். அவங்க என்ன டெண்டர் போட்டிருக்காங்களோ அந்த டெண்டர் அடிப்படையில். ஆனால் மின்சார பேருந்துகளை பொறுத்தவரை நல்ல முறையில் லாபகரமாக இயங்கி வருவதால் எந்த நஷ்டமும் இல்லை என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.